முயற்சி திருவினையாகும். முயற்சி என்பது திருவினையாகும் என்று சித்தர் வாக்கு. மனிதன் முயற்சி இல்லை என்றால் இந்த வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெற முடியும்? கிரகங்கள் ஒரு புறம் இருந்தாலும் அந்த கிரகங்கள் இருக்கிறது கூட முயற்சி பண்றதுக்காக தான். இப்போ ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பலமாய் இருக்கிறது என்றால் விடாமுயற்சி மேற்கொள்கிறான். ஒருத்தர் சனி பகவான் பலமாய் இருக்கிறது என்றால் உழைக்கின்றான். ஒருத்தர் குரு பகவான் பலமாய் இருக்கிற தன்னுடைய அறிவை பயன்படுத்தி கொள்கிறான். ஒருத்தருக்கு புத பகவான் பலமாய் இருந்தால் தன்னுடைய அறிவாற்றல் மூலமா அவருடைய இம்பார்ட்டன்ஸ் முன்னுக்கு கொண்டு வந்துகிறார். அந்த மாதிரி கிரகங்களுடைய முயற்சி மூலமா திருவேன்பு என்பது. ஆக நீங்க முயற்சியை பண்ணாம வீட்டில் உட்காந்துக்கிட்டு எல்லாம் வரணும்னு நினைக்கிறது தவறாகும். முயற்சி பண்ணும்போது அந்த முயற்சி என்பது திருவினையாகும். திருவினை என்றால் உன்னுடைய கர்ம வினைகளை புசுக்கி அது திருவினையாக மாற்றிவிடும். ஆக அங்கு கர்ம வினைகள் என்பது சாம்பலாகிறது. ஆக நீங்க நினைச்ச காரியங்களை எளிதாக வெற்றி பெற முடிகிறது.